கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 68:5. தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். 2 சாமுவேல் 4:4 வாசிக்கிறோம். மேவி போசேத் என்பவரை பற்றி வாசிக்கின்றோம். இவர் சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் மகன். இவர் 2 காலம் நடக்க முடியாத நிலையில் காணப்பட்டார். தாயையும் தகப்பனை இழந்து தனியாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்த மேவி போசேத்தை தாவீது ராஜா ஆதரித்து வந்தார். தன் அரண்மனையில் தங்க வைத்து தன்னுடன் போஜனம் பண்ணும்படிக்கு நல்ல வாழ்க்கையை தாவீது ராஜா அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். தாவீதின் கரிசனையுள்ள இருதயத்தை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, விசாரிப்பற்றி இருக்கும் மக்களை விசாரிக்கும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். விதவிகளுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். யாக்கோப்பு தனது நிருபத்தில் எழுதும்போது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மை சுற்றியுள்ள திக்கற்ற மக்களை நாம் விசாரிப்போம், விதவைகளை நாம் ஆதரிப்போம். சங்கீதம் 68:5 வாசிக்கிறோம். தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.